வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே 3. அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சி கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்தியா ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த டே 3லன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க போலிங்ல அந்த ஒரு பெருசா அந்த ஒரு ஃபயர் இல்ல. அட் சேம் டைம் அவங்க போலிங்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் போடுற அளவுக்கு பேஸ் இல்ல. ஏன்னா பும்ராவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேஸே கம்மி ஆயிடுச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. 134 133 தான் அதிகமாவே போடுறாரு. ஒரு பக்கம் சிராஜ் அவரும் 135 தான் கிளிக் பண்றாரு. ஒரு பக்கம் அன்ஷுல் கம்போஜ் 125 124 போடுறாரு. அண்ட் ஷதுல் தாக்கூரும் அதை தான் போடுறாரு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா they were so dependent upon ரவீந்திர ஜடேஜா அண்ட் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர முன்னாடி எடுத்துட்டு வந்துருக்கணும். கில் ஏன் இவ்வளவு லேட்டா எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு புரியல. இதை தான் டே 2லயும் அந்த மிஸ்டேக் பண்ணாரு, டே 3லயும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணாரு. பாருங்க, அவர் வந்து ஒரு ஃபியூ ஓவர்ஸ்ல பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவர்லாம் ரொம்ப க்ரூஷியல் பிளேயருங்க. கில் கேப்டன்சி இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்தியன் போலர்ஸும் ரொம்ப டயர்டா தெரிஞ்சாங்க. ஐ திங்க் பும்ரா இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். 2 டெஸ்ட் மேட்ச்க்கு மேல அவரால் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் தோணுது அவரோட இன்ஜுரினால.